போலீஸ் பாதுகாப்போட பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கே மக்கள் ஊர்வலத்துக்கு பின்னால் போய்கொண்டே இருக்காங்க. பாருங்க எவ்வளோ புறாக்களை வந்து பறக்க விடுறான்னு பாருங்க. எவ்வளோ புறாக்கள் கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு பிறகு வீட்டில் பாருங்க பலூன் எல்லாம் கட்டிக்காங்க. பாசையூர் ஆலயத்திலேருந்து மடுமாத அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வாகனம். குருநகர் தேவாலயத்துக்கு வந்து இப்போ வரப்போகிறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னொரு காணொளி வாயிலாக சந்திக்கிறதுல உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசையூரில் தான் நிற்கிறேன். பாசையூரில் என்ன ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் அமைந்திருக்கின்ற மடுமாதா ஆலயத்தினுடைய அந்த மடு அன்னையினுடைய திருவுருவச் சிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு பிறகு இப்படி ஒரு ஊர்வலம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மடு அன்னையினுடைய யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்வலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட 1-2 தேவாலயங்களுக்கு அந்த மடு அன்னையினுடைய திருவுருவச் சிலை கொண்டு போய் மக்களின் வழிபாட்டுக்காக கொண்டு ஊர்வலமாக கொண்டு போய் கொண்டிருக்காங்க. அந்த வகையில் இப்போ இன்றைக்கு பாசையூரில் இந்த திருவுருவச்சில் நிற்கிறாங்க. இங்கேருந்து இன்னொரு தேவாலயத்துக்கு வந்து இந்த திருவுருவச்சில் கொண்டு போகிறாங்க. அதுக்கான ஏற்பாடு வேலைகளை பாருங்கள். வீதிகள் எல்லாமே வந்து முழுக்க அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டு இப்போ பாருங்க மடு அன்னையினுடைய திருவுருவச்சில் வந்து இப்போ பாருங்கள் இந்த ஆலயத்தில் இருக்குது. இதுக்கு வாகனங்கள்லாம் நிற்கிது பாருங்க. இங்கே பாருங்க குளிர்பானம் எல்லாம் கொடுக்குறாங்க. ரிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ரிங்ஸ் தாங்க பிடிச்சிட்டு வேலையை போவோம். ஓகே முதல்ல களைப்புக்கு ரிங்ஸை குடிச்சிட்டு தேங்க்ஸ்ண்ணா. இந்த வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மடு அன்னையினுடைய திருவுருவச்சிலை வந்து கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு பிறகு வந்து இந்த ஊர்வலம் ஒன்று நடக்க சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி ஒரு அலங்கரிப்பில் இந்த திருவுருவச்சிலை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இப்போ நாங்கள் சேர்ச்சிக்குள்ளே போவோம். பாருங்க சேர்ச்சிக்கு தோரணங்கள்லாம் கட்டப்பட்டு மக்கள் எல்லாமே நிற்கிறாங்க. இங்கே பாருங்க வெயிலுக்காக கொட்டிலெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. பாருங்க நிறைய பேனரெல்லாம் அடிச்சுக்காங்க. பாருங்க பாதுகாப்புக்கு போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க.
பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இப்படி நாங்கள் போய் மடுமாதா அந்த திருவுருவச்சிலேயே வந்து பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. ஒரு மக்களாக வந்து வழிபடு. வானத்தில் ஏற்றுறாங்க பாருங்க.
பாசையூர் ஆலயத்திலேருந்து மடமாத சில வழிக்கிட்ட இப்போ குருணா இருக்க போகுது. பாருங்க, பெரிய திருவிழா போலவே பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்க, வாகன அணிவகுப்பை பாருங்க. மடமாதாவுக்கு சாம்பிராணி பூ காட்டிட்டு வாகனம் வந்து வெளிக்கிட போகுது. ஓகே, இப்போ குருநகரை நோக்கி பாருங்க, ஊர்வலம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்க. நீங்கள் எடுங்க எனக்கு அவையில் விரட்டும் வந்துடட்டும் பாருங்க. பாருங்க இவ்வளோ பேருந்து பாருங்க, பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வாகனத்தும் அவ்வளவு அலங்காரம் செய்து நல்ல அழகாக வந்து கொண்டு போகிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வாகனம். பாருங்கள் எவ்வளோ இராணுவத்தில் நிற்கணும் பாருங்கள். இராணுவத்தினர், போலீஸார் எல்லோரும் நிற்கணும். மக்களும் பின்னால் வராங்க. பாருங்க, அப்படியே மெல்ல மெல்ல ஊர்வலம் அப்படியே போக போகுது. அப்படியே ஊர்வலத்துக்கு பின்னால் அப்படியே மக்களும் போகிறாங்க. எவ்வளோ மக்கள் போகிறாங்கன்னு பாருங்க. பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கே மக்கள் ஊர்வலத்துக்கு பின்னால் போய்கொண்டே இருக்காங்க. இதில் பாருங்க, போலீஸ் பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. இங்கால பெரிய பெரிய பேனரெல்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்க. மக்கள் எல்லாமே பார்க்குறதுக்காக நிற்கிறாங்க. இதில் பாருங்க, ரோட் எல்லாமே ஃபுல்லாக அலங்கரித்து இல்லை பேனரெல்லாம் கட்டி ஊரில் வந்து கொண்டிருக்காங்க. இப்போ மக்கள் வந்து மடு எண்ணெயை வந்து பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்க. இதில் பாருங்கள், ரோட்டெல்லாம் வந்து தண்ணி தெளித்து மக்கள் வந்து மாடு எண்ணெயை வரவேற்கிறதுக்காக பாருங்கள் எவ்வளோ பேர் ரோட்டில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்படிலாம் செஞ்சுக்க பாருங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க ரோட்லன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த வீட்டில் பாருங்கள் பலூன் எல்லாம் கட்டிக்காங்க. நிறைய பலூன் எல்லாம் கட்டி திருவுருவ சிலையெல்லாம் வச்சு மாதாண்ட பாருங்க. பாருங்க, இதில் எல்லாம் பலூன்லாம் கட்டி துப்புராய் கொண்டிருக்காங்க. அதில் நிறைய இடங்களில் தண்ணி எல்லாம் தெளித்து முழுவதுமாக வீதி முழுவதும் வந்து அலங்கரித்து வச்சுக்காங்க பாருங்க.
இதில் பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இதில் பாருங்க இங்கே பாருங்க இதில் வந்து எப்படி எல்லாம் வரவேற்கிறதுக்காக செய்து வச்சுக்காங்கன்னு பாருங்க. மக்கள் எல்லாமே வந்து வீதியில் முழுவதுமாக மக்கள் நினைக்கிறாங்க. இங்கே பாருங்க குருநகர் தேவாலயத்துக்கு வந்து இப்போ வரப்போகிறாங்க. ஊர்வலம் வந்து கொண்டு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பெரிய திருவிழா மாதிரி தான் அவ்வளோத்துக்கு மக்கள் எல்லாமே செஞ்சு கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்க இரண்டு பக்கங்களும் பாருங்கள் எப்படி இருக்கணும், எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்க குருநகர் மக்கள் எல்லாருமே இல்லை நிற்கிறாங்க பாருங்கள். இந்த வா பெரிய திருவிழா மாதிரி தான் இருக்கும். மடுவில் வந்து எப்படி இருக்குமோ அதை விட ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக வந்து இந்த திருவிழா ஊர்வலம் வந்து 50 வருஷத்துக்கு பிறகு நடக்குதுன்னா சும்மாவா. இங்கே பாருங்க இவ்வளோ பேருண்டு பாருங்க. இதில் வந்து வருகின்ற மாடு எண்ணெயை வந்து வரவேற்கிறதுக்காக இவ்வளவு ஏற்பாடு பாருங்க. பாருங்க வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லாருமே. எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. பெரிய பேனர் பதாக எல்லாம் அடிச்சு ஓகே. இப்போ மாடு எண்ணெய் வரவேற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாருமே. பாருங்க போலீஸார் வந்துட்டாங்க. பாருங்க வாகனம் வருது. அப்படியே நேராக போங்க. நேராக போங்க. நிற்காதீங்க. பாருங்க பலத்த போலீஸ் பாதுகாப்போட திருவுருவச்சில் வந்து கொண்டு வராங்க மாடு மாதானுடைய. பாருங்க பலத்த போலீஸ் பாதுகாப்போட பாருங்க. இந்த வாரம் அப்படி நேர போங்க. பார்த்து பாருங்க. பாருங்கோ குருநகரை வந்தடைந்த மடுமாதனுடைய திருவுருவ சிலை. பாருங்கோ அந்த தங்க கிரீடம் பாருங்க மலை தூவுறாங்க.
பாருங்க பூக்களால் வந்து வரவேற்கிறாங்க. மடு எண்ணெயை ஆளாத்தி வரவேற்கிறாங்க. மரியாதம் குருநகர் பள்ளிகளில் தேடி வர நாம் பாக்கியம் செய்தோம் அம்மா. குருநகர் பங்கு மக்கள் நாம் நமது சாதார விந்தம் அணிந்து வணங்கி வரவேற்கிறோம். உண்மையும் பதியையும் நமக்குள்ள யாகத்தையும் உமது பரிந்துரையாக எடுத்து மனங்குளிர அருள் சுரந்திரம் அம்மா. பாதார விந்தம் அணிந்து வரவேற்கின்றோம் அம்மா. சகோதரங்களே, இப்பொழுது அனைத்திலே உங்களுக்கு சொன்னது போல விதமான உலகத்திலே வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும். தயவு செய்து நீங்கள் அமைதியாக ஆறுதலாக ஆலயத்துக்குள்ளே செல்லுங்கள். அவை தயவு செய்து தயவு செய்து இந்த ஓகே தேவாலயத்தை நோக்கி வாகனம் துவங்கிட்டு பாருங்க. மலரால் வந்து வரவேற்கிறாங்க, வழிபடுறாங்க. புறாக்களை வந்து பறக்க விடுறான்னு பாருங்க. எவ்வளோ புறாக்கள். ஆமாம், அப்படியே வானத்து பின்னாடி பாருங்கள் மக்களும் அப்படியே போகிறாங்க.